அன்பு நேர் நெஞ்சங்களே, அழகான வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே குமார் சந்திரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு ரேடியோவின் தமிழ் எஃப்எம் சினி செய்திகள். தமிழ் சினிமாவில் ஓர் அடையாளமாக பாரதி ராஜா பிறந்த நாள் ஸ்பெஷல். சென்னை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் ஓர் அடையாளமாகவே இருக்கின்றார். இவர் இயக்கிய ஒவ்வொரு திரைப்படையும் காலத்தால் அழியாத காவியமாக, ஓவியமாக உள்ளது. 4 சுவற்றுக்குள் அடைக்கப்பட்டிருந்த சினிமாவை வயல் மேடுகள், கடல் அலைகள், பறந்து விரிந்து மலைகள் என காட்சி அழகுபடுத்தியவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவை உணர்வின் பெருமை இவரே சேரும். இன்று 81வது பிறந்த நாளை கொண்டாடும் பாரதி ராஜாவுக்கு ரசிகர்கள், திரை பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் சினிமாவில் அடையாளமாக பாரதி ராஜாவை குறித்து ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட். என் இனிய தமிழ் மக்களே, என்றும் கம்பீரம் குரலுக்கு சொந்தக்காரரான பாரதி ராஜா 1941ஆம் ஆண்டு ஜூலை 17 பெரியம்மா மாயதேவர் என்பவருக்கு கருத்தம்மா தம்பதியருக்கும் 5வது குழந்தையாக பிறந்தார். சின்னசாமி என்ற இயன்ற பெயர் கொண்ட பாரதி ராஜாவுக்கு 3 சகோதரிகளும் மற்றும் 3 சகோதரிகள் என பெரிய குடும்பம் உள்ளது. பள்ளியில் படிக்கும் போதே இலக்கியத்தின் மீது இவருக்கோ ஓர் ஈடுபாடு உண்டு இருந்தால் நாடகம் எழுதுவது, இயக்குவது, நடிப்பது என ஆர்வமாக இருந்தார். ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை ஆகிய நாடகங்களை எழுதினார். சினிமா மீது பாரதி ராஜாவுக்கு இருந்த காதல் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. பல இடங்களில் அலைந்து திரிந்து இவர் பிரபல கன்னடா இயக்குனர் கனகலிடம் உதவியாளராக சேர்ந்து தனது சினிமா கனவுக்கு தூபம் போட்டார் பாரதி ராஜா. 16 வயதினிலே ஆசையும் கனவும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த இலக்கியமும் அடைந்துவிட முடியும் என்பதை நிரூபித்த பாரதி ராஜா 1977ஆம் ஆண்டு கமல், ஸ்ரீதேவி, ரஜினி என முன்னணி நடிகர்களை வைத்து 16 வயதினிலே என்ற படத்தை இயக்கினார். கிராமத்து பின்னணி கொண்ட கதைக்கழகத்தில் ஸ்ரீதேவி மயிலாக உளவாட்டியிருந்தார். அப்போது கதாநாயகனாக கலக்கி வந்த கமலை சம்பானி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து அனைவரிடத்திலும் பாராட்டை பெற்றார் நம் பாரதி ராஜா. சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே கருத்தம்மா என உணர்வுகளை இளையாடும் காலத்தால் என்றும் அழியாத பல திரைப்படங்களை கொடுத்த காலங்கள் பல கடந்து தமிழ் சினிமாவில் நாயகனாகவே உள்ளார் நம் பாரதி ராஜா. நன்றி.